இதான் கைஸ் நான் ஜப்பான்ல தங்க போற கடைசி வாரம். இப்போதாண்டா எனக்கு நிம்மதி. நான் கிளம்புறத கோலாகலமா கொண்டாடணும்னு என்னுடைய அன்பான ஜப்பான் மேனேஜர் எடுத்த முடிவு தான் ஃபேமிலி அவுட்டிங் வித் கிச்சு. ஆமாங்க கைஸ், மேனேஜரா இருந்தாலும் அவர் எனக்கு அண்ணன் மாதிரி தான். சோ நானும் என் அண்ணன் ஃபேமிலியும் ஒரே நாள்ல 6 இடத்தை சுத்தி பார்க்க கிளம்பிட்டோம். முதல்ல நாங்க பார்க்க போன இடம் கமுகுரா பிராஸ் புத்தா ஸ்டாச்சு. புத்தர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பார்க்க சொல்லியிருக்காரு. ஒரு அளவுக்கு மேல பண்ண. அடுத்து நாங்க பார்க்க போன இடம் ஜில்லா படத்துல கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு பாட்டுல லொகேஷன் எவ்வளவு சூப்பரா இருக்கும். அந்த லொகேஷன் இது கிடையாது. அதே மாதிரி இது ஒரு மினியேச்சர் வெர்ஷன், ஒரு மினி பேம்பு ஃபாரஸ்ட். இதுக்குள்ள போறதுக்கு ஒரு டிக்கெட் 400 yen. இதுக்குள்ள போனதும் அந்த பசுமையான சூழலை பார்த்து மன அமைதியோட ஒரு தியான நிலைக்கு போகலாம் நினைக்கும் போது என் அண்ணன் பசங்க 2 பேரும் என்னைய வறுத்து எடுத்துட்டானுங்க. நான் ஒரு யூடியூபர்னு கேள்விப்பட்டதும் லொகேஷனுக்கு வரும்போது பெரிய பெரிய கேமராவும் லைட் செட்டப்போட பயங்கர பந்தாவா வந்து இறங்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா நான் பாக்கெட்ல இருந்து ஒரு 4 போன் எடுத்து வீடியோ ரெக்கார்ட் பண்றத பார்த்ததும் நான் ஒரு டம்மி யூடியூபர்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இது ஏதோ காமெடி பீஸ்ரா. இந்த பேம்பு ஃபாரஸ்டுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாறே இருக்கு. ஆனா அது எனக்கு தெரியாதுன்றதுனால என்னால உங்களுக்கு அதை சொல்ல முடியாது. எடுக்கிற குண்டை எங்க வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இவன் இப்படியே பேசியிருந்தா இவன் வாயில தான் வைப்பேன். இந்த மிகப்பெரிய மூங்கில் மரங்களை பார்க்கும்போது நான் சின்ன வயசுல பார்த்த டப்பிங் படம் பாயும் புலி பதுமும் நகம் படம் தான் ஞாபகம் வந்தது. அந்த படத்துல இப்படிதான் மூங்கில் மரம் டு மூங்கில் மரம் தாவி தாவி கத்தி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துட்டு அந்த காலத்துல உண்மையிலேயே ஜப்பான்காரங்களும் சைனாக்காரங்களும் இப்படிதான் பறந்து பறந்து சண்டை போடுவாங்கன்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். ஜெட்லி டிவில கத்தி சண்டை போடும் போது அதை பார்த்து நான் சோஃபா கூட கத்தி கத்தி சண்டை போட்டுட்டு இருப்பேன். நான் சோஃபா கூடியும் தலைக்காணி கூடியும் சண்டை போடுறதை எங்க அப்பா ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பாரு. போக போக தான் தெரிஞ்சது அவர் என்ன ஆச்சரியமா பார்க்கல, அசிங்கமா பார்த்துட்டு இருந்தாருன்னு. So proud of you daddy. இங்க நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஒரு அழகான கல்லறை. இத பார்க்கும் போதே குளிருக்கு அடக்கமா நம்மளும் போய் அடக்கமா இல்லாமோன்னு தோணுச்சு. இருக்க முடியுமா? எப்படி நாம பேசுற பேச்சுக்கு இன்னும் 1 மாசத்துல ஜப்பான்காரனே நமக்கு சமாதி கட்டிடுவாங்க. அப்புறத்துக்கு தேவையில்லாம நாம செலவு பண்ணணும்னு அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டோம் பிரான்ஸ். ஆஹா, அழகா இருக்குல்ல? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. நான் மரத்துல இருக்கிற பூவை சொன்னேன். 3வதா நாங்க போன இடம் கமுகுரா பீச். பீச்சுக்கு முன்னாடியே பசங்க விளையாடுறதுக்கு அழகா ஒரு பார்க் செட்டப் பண்ணிருந்தாங்க. சறுக்கு மரத்தை பார்த்ததும் நமக்கு சறுக்கி விளையாடணும் தோணுச்சு. ஆனா ஆல்ரெடி மண்டையில இருக்கிற முடியெல்லாம் குட்டி மண்டையே சறுக்கு மரம் மாதிரி ஆன வயசுல நமக்கு இந்த சறுக்கு மரம்லாம் தேவைதானா கோபி அப்படின்னு என் மனசாச்சு. ஒரு சிறப்ப வாயில கவு கொடுத்து இன்னொரு சிறப்ப சாணியில முக்கி நடு மண்டையில நச்சு நடிச்சு தெளிய வைக்கவும் மூடிக்கிட்டு நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? சரி வாங்க, பிப்ரவரி மாசம் கமுகுரா பீச்ல ஏதாவது கசமுசா நடக்குதான்னு பாப்போம். இதோட நிறுத்திக்கலாம்ல. யார என்னங்க பீச் இது? லவ்வர்ஸ் இல்ல, சுண்டல் இல்ல, குப்பை இல்ல, இவ்வளவு சுத்தமா இருக்காதெல்லாம் எப்படிங்க பீச்சுன்னு ஒத்துக்க முடியும்? திடீர்னு தூரத்துல ஒருத்தர் கட்டு மரத்துல நட்டுக்கிட்டு வந்தாரு. ஜோக் இல்ல இல்லையா? அப்புறமா தான் தெரிஞ்சது அந்த சர்ஃபிங் எல்லாம் பண்ணுவாங்கன்ட்டு. தலைவர் இப்ப கடலுக்குள்ள போய் சர்ஃபிங் பண்ண போறாரு. அதுக்கு தான் இப்படி டிப் டாப்பா ரெடி ஆகி போயிட்டு இருக்காரு. இதை நான் அவருக்கே தெரியாம திருட்டுத்தனமா எடுத்தேன். இந்த திருட்டுத்தனம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்க. குச்சமே இல்ல. அடுத்து நாங்க கிளம்பி 4வதா போன இடம் ஜப்பான்லயே பெரிய சூப்பர் மார்க்கெட், காஸ்ட்கோ ஹோல்சேல் சூப்பர் மார்க்கெட். அவ்வளோ பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போய் அலைஞ்சு தெரிஞ்சு ஒரே ஒரு சாக்லேட் பேக்கெட் என் கம்பெனி ஃப்ரெண்ட்ஸ்க்காக வாங்கிட்டு வந்தேன். கத்தையா கொடுப்பாருன்னு பார்த்தா ஒத்தையா கொடுக்குறாரு. இதுக்குதான் இவ்வளவு பில்டப்பா? அடுத்து 5வதா நாங்க போன இடம் யோகோஹாமா ஏர் கேபின். சிட்டிக்குள்ள ஒரு அழகான ஆறு, அந்த ஆத்தோட அழகு நீ பாருன்னு கயிறு கட்டி கூட்டிட்டு போறதுதான் இந்த ஏர் கேபின். ஒரு பக்கம் மட்டும் போறதுக்கு 1000 ரூபாய், 2 பக்கமும் போயிட்டு வர்றதுக்கு 1800 ரூபாய். முழுசா 10 நிமிஷம் கூட அந்த ரோப்ல டிராவல் பண்ணிருக்க மாட்டோம். இருந்தாலும் அந்த 10 நிமிஷம் பயங்கர ஒர்த்துன்ற மாதிரி அந்த ஏரியாவே பயங்கர கலர்ஃபுல்லா இருந்தது. ஆத்துக்கு மேல ஆகாயத்துல தொங்கிக்கிட்டு இருக்கும் போது என் மனசுக்குள்ள 1000 சிந்தனைகள் ஓடிக்கிட்டு இருந்தது. ஆனா அதுல ஒண்ணு கூட உருப்படியான சிந்தனை இல்லைன்றது வேற விஷயம். காலையில இருந்து நமக்காக நம்மள கூட்டிக்கிட்டு லோன்னு சுத்துற இந்த நல்ல மனுஷன் கொடுத்த வேலையை 5 நாளா செய்யாம ஏமாத்திட்டு இருக்கோமே இந்த மனசு குறுன்னு குறுக்குறை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. சரி கழுது, ஆபீஸ் வேலையை பத்தி யோசிக்க மாட்டோம், இங்க எதுக்கு யோசிச்சுக்கிட்டு அப்படின்னு என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டு மறுபடியும் குஜால் மோடுக்கு வந்துட்டேன். அவன் இன்னும் திருந்தல மாமா. இந்த ஊரோட அழக பாத்தீங்களா பிரான்ஸ்? இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான விஷயம் நான் தான் நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு அடுத்து இந்த ஊர் வந்துடும் போல இருக்கு. வேற
இப்ப கருப்பா இந்த வீடியோவை அன்லைக் பண்ண போற எல்லாரும் ஒரு நிமிஷம் நின்னு என்ன உங்க வீட்டு பையனா நினைச்சு மன்னிச்சு திரும்பவும் லைக் போட்டுருங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க. என்ன பண்றது, உண்மைகள் சில சமயம் கசக்கத்தான் செய்யும். This is an unwanted statement irrelevant to the current situation. ஒரு வழியா என் அழகுக்கே டஃப் கொடுக்குற இந்த ஊரோட அழக அந்த இடத்துலயே தொங்கிக்கிட்டே ரசிச்சு முடிச்சு வந்து தரையிறங்கியாச்சு. ஏர் கேபின்ல இருந்து இறங்கி நாம கீழே வந்ததும் நாம பார்க்கக்கூடிய காட்சி யோகோஹாமா ரிவர். இந்த ரிவருக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஜெயிண்ட் வீல் இருந்தது. அது தூரத்துல இருந்து பார்க்கும்போது எனக்கு வயிற்றை கலக்கி கக்கா வந்துடுச்சு. நான் மட்டும் அந்த ஜெயிண்ட் வீல்ல ஏறி இருந்தா கண்டிப்பா ஆகாயத்திலேயே ஆம்பளேட்ட போட்டிருப்பேன். என்ன எழவி அது? இங்கேயே டைம் நைட் 9:30 மணி ஆகும். அங்க இருந்து கிளம்பி நாங்க சாப்பிடறதுக்கு போனோம். போற வழியில ஐமேக்ஸ் ஸ்கிரீனை பார்த்தேன். அங்க ஒரு எந்த படமும் நமக்கு தெரியல, கேப்டன் அமெரிக்காவை தவிர. அதுக்கப்புறம் 6ஆவதா ஒரு ஃபேமஸ் ஹோட்டல்ல குட்டிக்க போனேன். அங்க எல்லாமே ஆட்டோமேட்டட் தான். டேபிள் புக் பண்றது ஆட்டோமேட்டட், சாப்பாடு செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்றது ஆட்டோமேட்டட், ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்து நமக்கு டெலிவர் ஆகுறது ஆட்டோமேட்டட், பில் பே பண்றது ஆட்டோமேட்டட். சமைக்கிறதுக்கு மட்டும் ஆளுங்க தேவைப்படுவாங்களேன்னு போனா போதுன்னு மனுஷங்களுக்கு வேலையை கொடுத்துருக்காங்க. இப்படிதான் ஜப்பான்ல என்னுடைய கடைசி வீக்கெண்ட் ரொம்ப அருமையா அமைஞ்சது. தேங்க்யூ சோ மச் கார்த்தியானா அண்ட் ஃபேமிலி. அண்ட் கைஸ், இதுதான் நான் ஜப்பான்ல இருந்து போடுற கடைசி வீடியோ. இதுக்கப்புறம் இந்தியாவில தான் நான் ஒரு டார்ச்சர் பண்ணுவேன். டாடா பாய் பாய், இருந்தா பாப்போம்.